முன்னுரை. ஏன், எதற்கு, ரொம்ப வருஷமா, இது ஏன் பழக்கம் என்று நாம் சொல்லும் அனைத்துமே என்று ஒரு நாள் ஆரம்பித்ததுதான். நீண்ட காலமாக பின்பற்றப்படுவதால் மட்டுமே அந்த பழக்கம் சரியானது என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. எதை செய்தாலும் அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்வது அவசியம். குழப்புவது போல் இருக்கிறதா? நம் வீட்டு வாசல் நிலையில் மஞ்சள் பூசும் பழக்கம் உள்ளதல்லவா? இது நீண்ட காலமாக கடைபிடிக்கப்படும் பழக்கம். இது எதற்காக என்றால், மஞ்சள் ஒரு கிருமி நாசினியாக செயல்படும். அது ஒரு வகையில் வீட்டினருக்கு ஆரோக்கியம் தருகிறது. ஆனால் இப்போது பல வீடுகளின் வாசல் நிலைகளில் மஞ்சள் கலரில் பெயிண்ட் அடித்திருக்கிறார்கள். அதனால் மஞ்சள் பூசும் பழக்கத்தின் பலன் கிடைக்கவே போவதில்லை. எனவேதான் எந்த பழக்கம் என்றாலும் ஏன், எதற்கு என்று கேட்டு பழக வேண்டும். இந்த கதையிலும் செழியனுக்கு புதிய பழக்கம் ஒன்றை ஒருவர் பழக்கித்தர நினைக்கிறார். அது என்ன, எதற்காக, செழியனின் அம்மா அந்த பழக்கத்திற்கு சம்மதம் சொன்னாரா என்பதை தெரிந்து கொள்வோம். கயிறு கதை குறித்த உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை வெளியிடும் ஓங்கில் மற்றும் புக்ஸ் ஃபார் சில்ட்ரனுக்கும் ஓவியர் செந்திலுக்கும் அன்பும் நன்றியும். விஷ்ணுபுரம் சரவணன்.